கடந்த செய்தியில் நாம் பார்த்தோம், நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னா ஒரு தோட்டத்தை போல இருக்கிறது. தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா நம்முடைய இருதயத்தை எப்படி உண்டாக்கி இருக்கிறாருன்னா ஒரு தோட்டத்தை போல டிசைன் பண்ணிட்டார். ஆமென். ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு என்ன பண்ணுறாருன்னா ஒரு தோட்டத்தை உண்டாக்குனார். அது என்ன தோட்டம்னா ஏதேன் தோட்டம். அந்த தோட்டத்தில் இந்த ஆதாம்க்கு ஏவலுக்கு தேவையான அத்தனை காரியங்களும் அந்த தோட்டமே என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு விளைவிக்கக்கூடியதாக இருந்தது. எல்லாமே அந்த தோட்டத்தில் வச்சிட்டார். ஆப்பிள் வேணா அந்த தோட்டத்தில் வச்சிட்டார், ஆரஞ்சு வேணா அந்த தோட்டத்தில் இருக்குது, மாதுளம்பழம் வேணா அந்த தோட்டத்தில் இருக்குது, திராட்சை வேணா அந்த தோட்டத்தில் இருக்குது. எல்லாமே இவங்களுக்கு தேவையான அத்தனை காரியங்களும் தேவன் என்ன பண்ணிட்டார்னா அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வச்சுட்டாரு. அதே போல தான் இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னா ஒரு தோட்டத்தை போல இருக்கிறது. இந்த தோட்டத்துக்குள்ள ஆண்டவர் எல்லாத்தையும் வச்சிட்டாரு. சுகத்தை வச்சிட்டாரு, செழிப்பை வச்சிட்டாரு, நன்மைகளை வச்சிருக்கிறாரு, ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இந்த தோட்டத்துக்குள்ள வச்சிருக்கிறார். அதனாலதான் வசனம் சொல்கிறது எபேசியர்ல 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். இன்னைக்கு கூட வாசித்தோம் காயில்ல. பாஸ்டர் சொன்னாரு, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா ஆசீர்வதித்து இருக்கிறார். இந்த தோட்டமாகிய இருதயம் என்ன ஆகுதுன்னா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த தோட்டத்தை அப்படியே விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, பராமரிக்காம விட்டுட்டீங்கன்னா அப்படி முள்ளு காடாக மாறிடும். கொஞ்ச நாள்ல முள்ளு வளரும், முள் வளர்ந்து எல்லா செடியும் நாசம் பண்ணுறோம். ஆனால் தோட்டத்தை நல்லா பராமரித்து அந்த முள்ளெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நல்ல விதைகளை போடும்போது அந்த தோட்டம் முடியாதுன்னா ஒரு அருமையான தோட்டமாய் மாறுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு கூட நம்முடைய தோட்டமாகி இருதயத்தில் வியாதி என்கிற ஒரு முள் வளர்ந்துருச்சு, தரித்திரம் என்கிற முள் வளர்ந்துருச்சு, சாபம் என்கிற ஒரு முள் வளர்ந்துருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த தோட்டத்தெல்லாம் க்ளீன் பண்ணி அதை நல்லா சுத்தம் பண்ணி அங்கே சுகம் என்கிற விதையை போடும்போது, அதாவது சுகத்தின் வார்த்தையை எடுத்து போடும்போது அங்கே என்ன ஆகுதுன்னா சுகம் என்கிற மரம் வளர ஆரம்பிக்கிறது. செழிப்பு வேணும்னா ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம என்ன பண்ணோம், ஆசீர்வாதம் என்கிற விதை எடுத்து அந்த தோட்டமாகி இருதயத்தில் போடும்போது என்ன ஆகுதுன்னா ஆசீர்வாதம் வளர ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா தோட்டத்தில் எல்லாமே வச்சுட்டாரு. எல்லாமே இருக்கு, எல்லாமே விளையக்கூடியதாக இருக்குது. அந்த தோட்டத்தில் எல்லா கெப்பாசிட்டியும் இருக்கு. ஆனால் அங்கே விதைக்கும் போது தான் என்ன ஆகுதுன்னா அந்த தோட்டத்தில் பெரிய ஒரு காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. நீதிமொழிகளில் 4ஆம் அதிகாரம் சொல்லுகிறார், எல்லா காவலோடும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம் பார்த்தீங்கன்னா, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எல்லா காவலோடுனா தோட்டத்தை என்ன பண்ணுறோம்னா அப்படி விட்டு இல்லை, தோட்டத்து ஃபுல்லாக என்ன பண்ணுறோம், ஃபென்சிங்லாம் போடுறோம், நல்ல முள்ளு வேலிலாம் போடுறோம். இல்லைன்னா என்ன ஆகிடும்னா தோட்டத்துக்குள்ள ஆடு வந்துடும், மாடு வந்துடும். அதே போல தான் இருதயத்தை நம்ம என்ன பண்ணா எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளணும். இல்லைன்னா பிசாசு என்ன பண்ணுவான்னா ஒவ்வொரு விதை இடத்துல வந்து விதைச்சிருவான். வியாதி என்கிற விதையை விதைச்சிருவான், கஷ்டம் என்கிற விதையை விதைச்சிருவான், தோல்வி என்கிற விதையை விதைச்சிருவான், சாபம் என்கிற விதையை விதைச்சிருவான். ஆனாலும் என்ன சொல்றான்னா எல்லா காவலோடும் என்ன பண்ணா உன் இருதயத்தை காத்துக்கொள். ஏன்னா அங்க சொல்றாரு, அதனிடத்திலிருந்து எல்லாம் எங்கிருந்து வரப்போகுதுன்னா அந்த தோட்டத்துக்குள்ள தான் வரப்போகுது. நிறைய பேர் நினைச்சுன்னு இருக்காங்க அந்த பாஸ்டர் கையிலேருந்து வரோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எந்த பாஸ்டர் கையிலையும் வரப்போறது இல்லை. எங்க இருந்தா வரப்போகுதுன்னா நம்முடைய தோட்டத்திலிருந்து தான் வரப்போகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா நம்முடைய இருதயத்தை எப்படி வச்சிருக்கிறாரு, ஒரு தோட்டம் போல வைத்திருக்கிறார். அது மட்டும் நம்ம பார்க்கல, வேற சில காரியங்களை பார்த்தோம். இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரமாணத்தினால் இயங்கி கொண்டிருக்கு பார்த்தோம். இந்த உலகம் ஒரு லானால இயங்கி கொண்டிருக்கிறது. அது என்ன பிரமாணம் சொன்னா விதைப்பும் அறுப்பும் என்கிற ஒரு பிரமாணம். எதை விதைக்கிறோமோ அதை நம்ம அறுக்கிறோம். சாப்பிட்றதுக்கு என்ன பண்றோம், விதைக்கிறோம். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஆதியாகமத்துல பார்த்தீங்கன்னா அதை ஃப்ரூட்ஸை படைக்கும் பொழுதே, கனிகளை படைக்கும் பொழுதே 11வது வசனத்துல, 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமி மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும். பாருங்க, ஆண்டவர் ஒரு கனியை படைக்கும் பொழுது, ஒரு ஃப்ரூட்டை படைக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னா அதுக்குள்ள ஒரு கனியை வச்சிட்டார். இதுக்கப்புறம் நீ ஒரு ஃப்ரூட் சாப்பிடணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், விதைக்கணும், அதுக்கப்புறம் அறுக்கணும்.
அப்போ சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் என்ன பிரமாணத்தை வச்சிருக்கிறாருன்னா விதைப்பும் அறுப்பும் என்கிற ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறார். அது மட்டும் லூக்கால 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இது 38வது வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிஞ்சு விழும்படி மடியிலே நன்றாய் அளந்து போடும். இந்த வசனம் எதை குறித்து பேசுதுன்னா, நீ நன்மை செஞ்சா உனக்கு நன்மை வரும், தீமை செஞ்சா தீமை வரும். அப்போ நன்மையை விதைச்சா நன்மையா இருக்கிறோம், தீமையை விதைச்சா நாம் தீமையா இருக்கிறோம். அந்த வசனம் அதை குறித்து தான் பேசுனா. இன்னைக்கு அந்த வசனத்தை எல்லாரும் எது குறித்து பேசுவாங்கன்னா காசை குறித்து தான். அந்த வசனத்தை பார்த்தாலே காணிக்கை போடணும், காணிக்கை கொடுக்கும் பொழுது அது திரும்பி வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாகவே அந்த வசனம் எதை குறித்து பேசுனா, நீ நன்மை செஞ்சால் உனக்கு நன்மை வரும். ஆனால் இது வந்து எதுக்கும் பொருந்தும்னா காணிக்கைக்கும் இந்த வசனம் பொருந்தும். அப்போது நன்மை செஞ்சால் நன்மை வரும். அதுக்கும் என்னன்னா இந்த விதைப்பும் அறுப்பும் என்கிற ஒரு பிரமாணம் வேலை செய்யும். நிறைய பேர் கேட்குறாங்க, எனக்கே அப்படி நடந்துச்சு, எனக்கே அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, யாருக்கோ துரோகம் பண்ணியிருக்கிறாங்க, இப்போ என்ன ஆகுதுன்னா யாருக்கோ விதைச்சிருக்கிறாங்க, இப்போ அதை அறுக்குறாங்க. அப்போ எதை விதைக்கிறோமோ நம்ம அதை அறுக்கிறோம். பணத்தை விதைச்சா நம்ம பணத்தை அறுக்கிறோம். அது மட்டும் இல்லை, கலாத்தியர்ல பார்த்தீங்கன்னா 6வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். எதெல்லாம் நம்ம விதைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம அறுப்போம். அப்போ இந்த இயற்கை உலகம், அதாவது இந்த உலகம் எந்த பிரமாணத்தினால் இயங்கி கொண்டிருக்கிறது? சோயிங் அண்ட் ரீப்பிங், விதைப்பும் அறுப்பும் என்கிற ஒரு பிரமாணத்தினால் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த உலகம் என்ன பிரமாணத்தினால் இயங்கி கொண்டிருக்குன்னா விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணத்தினால் இயங்கி கொண்டிருக்கிறது. இப்போ ஆவிக்குரிய உலகம், அதாவது தேவனுடைய ராஜ்யம் எந்த பிரமாணத்தினால் இயங்கி கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா சேம் பிரமாணத்தினால, இந்த விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணத்தினால் தான் இயங்கி கொண்டிருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். மார்க் 4ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம் பாருங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது. இப்போ நம்ம பார்த்தோம் இயற்கை உலகம் எப்படி வேலை செய்யுது, விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணத்தினால் வேலை செய்யுது. இப்போ இயேசு சொல்லுகிறார், பின்னும் அவர் அவர்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யமானது. இந்த தேவனுடைய ராஜ்யம் என்னன்னா ஆவிக்குரிய உலகம். நம்ம என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு எங்கே வந்துட்டோம்னா இருளின் ராஜ்யத்திலிருந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திலிருந்து வந்துட்டோம். இன்னைக்கு நம்முடைய சுகம் எங்கே வரப்போகுது? பிசாஸ் கிட்டேருந்து வரப்போதா? பிசாஸ் வந்து சுகத்தை தர மாட்டான், வியாதி தான் தருவான். நம்முடைய வெற்றி எங்கேருந்து வரப்போகுது? பிசாஸ் கிட்டேருந்து வரப்போதா? பிசாஸ் என்ன வெற்றி தர மாட்டான், தோல்வியை தான் தருவான். அப்போ நம்முடைய சுகம், நம்முடைய வெற்றி, நம்முடைய நல்வாழ்வு எங்கேருந்து வரப்போகுதுன்னா பரலோக ராஜ்யத்திலேருந்து வரப்போகுது, ஆவிக்குரிய உலகத்திலேருந்து வரப்போகுது. நாம் ஆவிக்குரியவர்கள். அப்போ எல்லாமே எங்கேருந்து வரப்போகுதுன்னா ஆவிக்குரிய உலகத்திலேருந்து, அதாவது பரலோக ராஜ்யத்திலேருந்து வரப்போகுது. அந்த பரலோக ராஜ்யம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்கிறார் இயேசு. எப்படி வேலை செய்தான்? பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து. எப்படி வேலை செய்யுதுன்னா பரலோக ராஜ்யத்திலையும் இந்த விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணத்தால் தான் வேலை செய்யுதுன்னு சொல்றாரு. அப்போ இன்னைக்கு சுகம் வேணா நம்ம என்ன பண்ணோம்னா வசனமாகிய விதை எடுத்து நாம் விதைக்க வேண்டும். அதுக்கு முன்னாடிலாம் வாசிச்சிங்கன்னா விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான்னு சொல்றாரு. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது சொல்றாரு, சில விதைகள் கற்பாறை நிலத்தில் விழுந்தது சொல்றாரு, சில விதைகள் வழி அருகே விழுந்தது சொல்றாரு, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது சொல்றாரு. நல்ல நிலத்தில் விதைத்த விதைகள் என்ன ஆச்சுன்னா ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100மாக அது பலன் கொடுத்தது. கடைசியாக என்ன சொல்றாருன்னா அந்த இருதயம் என்னன்னா நிலம்பா, அந்த நிலத்தை தான் நான் என்ன சொல்றேன்னா இருதயம்னு சொல்றேன். அந்த விதை தான் என்னன்னா தேவனுடைய வசனம். இங்க 14ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா 4:14 பார்த்தீங்கன்னா விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான். இவ்வளோ நேரம் என்ன சொல்றாருன்னா விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான்னு சொல்றாரு. டக்குன்னு என்ன பண்றாருன்னா அந்த விதை என்னன்னா தேவனுடைய வசனம். ஏசு அப்படிதான் பேசுவார். நல்லா உலகத்தோடு அப்படியே கொண்டு போயிட்டு கடைசியா என்ன பண்றாருன்னா வார்த்தைக்கு வந்துடுவார். அந்த விதை என்னன்னா தேவனுடைய வசனம் சொல்றாரு. அது அப்புறம் 15வது வசனத்தை சொல்றாரு, வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவ்வளவு நேரம் நிலத்துல விதைக்கணும்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா இருதயத்துல விதைக்கப்பட்ட வசனத்தை. அப்போ வசனத்தை எங்க விதைக்கணுமா? இருதயம், அதாவது தோட்டமாகிய இருதயத்துல வசனத்தை விதைக்க வேண்டும். ஆமென். விதைக்கும் போது என்ன ஆகுது? சுகத்தை விதைக்கும் போது என்ன ஆகுதுன்னா சொல்றாரு, இரவில் தூங்கி பகலில்
27வது வசனம், இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாய் இருக்கிறது. எப்படியெல்லாம் நிலமானது முன்பு முளையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்கா என்ன வருதுன்னா சுகம் வருது, தானா சுகம் வந்துடுது. எப்போனா நாம் விதைக்கும் பொழுது. நான் சொல்லுங்க, நன்மை விதைச்சிங்கன்னா நன்மையா இருப்பீங்க, தீமையை விதைச்சிங்கன்னா தீமையா இருப்பீங்க. அதே போல சுகத்தை விதைச்சிங்கன்னா சுகத்தை அறுப்பீர்கள். ஆமென். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு காரியத்தை சொல்றாரு. யாரு விதைக்கிறாரோ அவர் தான் என்ன பண்றாருன்னு அறுக்கிறார். இங்க 30ஆம் வசனத்துல 29ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்த உடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான். யாரு ஆட்களை அனுப்புகிறா? யாரு விதைச்சாவோ அவர் தான் என்ன பண்றாருன்னா ஆட்களை அனுப்புகிறார். அப்போ நீங்க விதைச்சிங்கன்னா நீங்க அறுக்கலாம். நீங்க நிறைய பேர் வராங்க பாஸ்டர் வந்து, பாஸ்டர் எனக்கு ஜோம் பண்ணுங்க. எதுக்கு ஜோம் பண்ணோம்? சுகத்துக்கு ஜோம் பண்ணோம். பாருங்க, பாஸ்டர் விதைச்சா பாஸ்டர் இருப்பாரு, நீங்க சுகத்தை விதைச்சா நீங்க சுகத்தை அறுக்க முடியும். பாஸ்டர் ஆண்டவர் வந்து ஒரு புரோக்கரா வச்சில்ல, பாஸ்டர் ஆண்டவர் வந்து ஒரு இன்டர்மீடியேட்டா வச்சில்ல. பாஸ்டர் ஆண்டவர் எதுக்கு வச்சிருக்காருன்னா உங்களுக்கு உபதேசிக்க பண்றதுக்கு, உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறது தான் பாஸ்டர் வச்சிருக்கிறார். பாஸ்டர் வந்து ஒரு புரோக்கர் இல்லை. நீங்க விதைச்சா நீங்க அறுப்பீங்க, நான் விதைச்சா நான் அறுப்பேன். உங்களுக்கு சுகம் வேணும்னா நீங்க தான் சுகத்தை விதைக்கணும், சுகத்தை அறுக்க முடியும். அதனால தான் இயேசு சொல்றாரு, வரவங்க கிட்டலாம் சொல்றாரு, நீ விசுவாசிக்கிறாயா? என்கிட்ட வல்லமை இருக்கு, என்கிட்ட சுகத்தை கொடுக்கறதுக்கு எனக்கு அவ்வளோ பவர் இருக்கு, ஆனா நீ சொன்னாதான் சுகம் வரும். அப்போ நம்ம விதைத்தால் மட்டும்தான் சுகத்தை அறுக்க முடியும். ஆமென். கடைசியா என்ன பார்த்தோம்னா எப்படி விதைக்கிறது அப்படின்னு பார்த்தோம். கடைசியா முடிக்கும் போது அதான் பார்த்தோம், எப்படி விதைக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது சொல்லுகிறதின் மூலியமாய் நம்ம என்ன பண்ணோம்னா விதைக்கிறோம். சொல்றது மூலியமாய். இங்க ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்போ நம்ம எப்படி விதைக்கிறோமா? ஒருத்தர் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன பண்ணோம்? இயேசுதான் எனக்காக மரிச்சார், இயேசுதான் எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், இயேசுதான் எனக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா இருதயம் திறக்கப்படுகிறது. அப்ப எப்படி திறக்கப்படுது? சொல்றான், சொல்றதின் மூலியமா இந்த காது வழியா போய் என்ன ஆகுதுன்னா இந்த இருதயத்துக்குள்ள விதைக்கப்பட ஆரம்பிக்கிறது. அப்ப ரட்சிக்கப்படணும்னா என்ன பண்ணணும்? சொல்லணும். அதே போல சுகம் வேணும்னா நாம் விதைக்க வேண்டும். எப்படி விதைக்கணும்னா சொல்றதின் மூலியமா இருதயத்துல விதைக்கிறோம். ஆமே. சொன்னீங்கன்னா அது என்ன ஆகுதுன்னா இருதயத்துல விதைக்கப்படுகிறது. அதை பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய பார்க்க போறோம். இங்க இன்னொரு காரியத்தையும் சொல்றாரு பாருங்க. இங்க ரோமர் 10ஆம் அதிகாரம் 6ல இருந்து 8 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? இங்க பவுல் கிட்ட கேட்குறாங்க, ஒருத்தன் எப்படி ரட்சிக்கப்படுறான்னு கேட்குறாங்க. பவுல் வந்து கமாலியேல் கிட்ட படித்தவர், நல்ல ஞானி. அவர் வந்து வித்தியாசமாக எதனா சொல்லுவார் அப்படின்னு நினச்சிட்டு கேட்குறாங்க. இப்போ ஒருத்தர் ரட்சிக்கப்படுறதுக்கு எப்படி ரட்சிக்கப்படுறான்னு பவுல் சொல்றாரு. விசுவாசத்தினாலும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அவர் என்ன சொல்றாரு? ரட்சிக்க பண்ணுமா, நீ அங்க போ தேவையில்லன்னு சொல்றாரு. எங்க? பரலோகத்துக்கு போ தேவையில்ல. அதுக்கப்புறம் சொல்றாரு, அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார்? அல்லது நீ அங்க போ தேவையில்ல. நீங்க நிறைய பேர் சொல்றாங்க ரட்சிக்க பண்ணுமா, நீங்க என்ன பண்ணா 7 நாள் உபவாசம் பண்ணணும், 7 நாள் உபவாசம் போட்டா ரட்சிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ரட்சிக்க பண்ணுமா நீங்க என்ன பண்ணா எங்க கிட்ட பேப்டிசம் கிளாஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம், அதுக்கப்புறம் நீங்க எங்க போனோம்னா இஸ்ரேல் போனோம், இஸ்ரேலில் போயிட்டு யோர்தான் நதியில நீங்க ஞானஸ்தானம் எடுத்தாதான் ரட்சிக்கப்படுவீங்க. காசு இருக்கிறவன் இஸ்ரேல் போறான், யோர்தான்ல போய் ஞானஸ்தானம் எடுக்கிறான். நம்ம என்ன பண்றது? நம்மளுக்கு இருக்கிற தொட்டி தானே. பாருங்க, இங்க சொல்றாரு ரட்சிக்கப்படுறதுக்கு நீ பரலோகம் போக தேவையில்ல, ரட்சிக்க போறதுக்கு நீ அங்க போக தேவையில்ல. ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன பண்ணா இந்த வார்த்தை 8வது வசனம் சொல்றாரு, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும்
இருக்கிறது. இந்த வார்த்தை எங்க வச்சிட்டனா, இந்த ரட்சிப்பு, நீ ரட்சிக்க பண்ணமா, அது ரொம்ப க்ளோஸா இருக்குப்பா. எங்க இருக்குன்னா உன் வாயில இருக்கு. வாயில என்ன சொல்லணும்? ஆண்டவர் தான் எனக்காக மரித்தார், ஆண்டவர் தான் எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், ஆண்டவர் தான் எனக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், ஆண்டவர் தான் எனக்காக வரப்போகிறார். யார் இதை சொல்றாங்களோ அவங்களுடைய இருதயம் திறக்கப்பட்டு ரட்சிக்கப்படுறாங்க. அப்ப ரட்சிப்பு ஆண்டவர் ரொம்ப சிம்பிளா வச்சிட்டார். என்னன்னா வாயில வச்சிருக்கிறார். ஆமென். அதே போலதான் சுகத்தையும் ஆண்டவர் எங்க வச்சிருக்காருன்னா வாயில வச்சுட்டாரு. 6வது வசனம் பாத்தீங்கன்னா, விசுவாசனாலும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? இன்னைக்கு சுகத்துக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பரலோகத்துக்கு ஏறி போறாங்க, 4 மாவடிக்கு ஏறி போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார்? ஜெபகோபுரத்துக்கு போறாங்க சுக வேரணத்துக்கு. ஆனா பவுல் சொல்றாரு, சுகத்துக்கு நீ எங்க போக தேவையில்ல, 4 மாடி போக தேவையில்ல, நீ வந்து ஜெபகோபுரத்துக்கு போக தேவையில்ல. சுகத்தை எங்க வச்சுட்டனா 8வது வசனம் சொல்றாரு, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் இருக்கிறது. எங்க இருக்கிறது? உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. உன் சுகத்தை எங்க வச்சிருக்கிறன்னா உன்னுடைய வாயில வச்சுட்டேன். வாயை திறந்து சொல்லு. சொல்லும் போது என்ன ஆகும்னா சுகம் வர ஆரம்பிக்கும். ஆமே. நிறைய பேர் சுகத்துக்கு கஷ்டப்படுறாங்க. ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணி எதுக்கு அங்க போகணும்? உங்க காசுலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கர்த்தர் சுகத்தை எங்க வச்சுட்டாருன்னா உங்க வாயில வச்சிருக்கிறார். நீங்க வாயை திறந்து இப்ப சொன்னீங்கன்னா, கேன்சர் கட்டியா இருக்கலாம், அது பெரிய ஃபீவரா இருக்கலாம், ஆனா இயேசுவின் நாமத்தினால அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் சொன்னீங்கன்னா இப்போவே அந்த சுகம் நமக்குள்ள அந்த தோட்டமாக இருதயத்துல வளர ஆரம்பிக்கும். ஆமென். ஆனால் சொல்றாரு, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், தோட்டத்தை காத்துக்கொள், நல்ல விதையை விதை, சுகத்தின் விதையை விதை, ஏன்னா அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். சுகம் எங்க இருந்து வரப்போகுதுன்னா அந்த இருதயத்துக்குள்ள இருந்து வரப்போகுது. அந்த பாஸ்டருக்குள்ள இருந்து வரப்போறது இல்ல, அந்த தீர்க்கதரிசிக்குள்ள இருந்து வரப்போறது இல்ல, அதை வரம் பெற்ற ஊழிய தாசன் கிட்ட இருந்து வரப்போறது இல்ல. சுகம் எங்க இருந்து வரப்போகுதுன்னா உங்களுடைய இருதயத்துக்குள்ள இருந்து வரப்போகிறது. அல்லேலூயா. அப்போ எப்படி விதைக்கிறோமா? எப்படி விதைக்கிறோம் சுகத்தை? சொல்றதின் மூலமா என்ன பண்ணோம்னா இருதயத்துல விதைக்கிறோம். பாருங்க, சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே சொல்லி சொல்லி தான் உண்டாச்சு. அப்போ அறிக்கையிடுதல், கன்ஃபெஷன் என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். நான் விசுவாசிக்கிறேங்க, நான் கர்த்தர் சுகம் கொடுப்பாரு, சுகம் கொடுப்பாரு, சுகம் கொடுப்பாரு, நான் விசுவாசிக்கிறேன். அதே நம்பி இருந்தா போதாது. என்ன சொல்றாருன்னா விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். அப்ப விசுவாசிக்கிறோம், அது மட்டும் இல்ல, நாம் பேச வேண்டும். அவருடைய தழும்புகளால் குணமாவேன் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்னா நம்புறோம், விசுவாசிக்கிறோம். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட வேண்டும், பேச வேண்டும். அப்பதான் சுகம் வரும். ஆமென். பாவங்களை நம்ம அறிக்கையிடுறோம். அறிக்கையிடும் போது என்ன ஆகுதுன்னா பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா பாவத்தை அறிக்கை போது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நம்ம விசுவாசிக்கிறோம். அது மட்டும் இல்ல, நம்ம பேசுகிறோம், அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன், நான் அறிக்கையிடுறேன். அறிக்கையிடும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ரோமன் கேத்தலிக்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் பண்ணுவாங்க. டெய்லியும் என்ன பண்ணுவாங்க, அவங்க பாவங்களை அறிக்கையிடுவாங்க. ஏதோ ஒரு ஸ்லோகனா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா நம்ம எப்படி சொல்றோம்னா, எப்பனா ஒரு வாட்டி பாவம் செய்யறோம். பாவம் செய்யும் போது நம்ம என்ன சொல்றோம்னா, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் மன்னிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. விசுவாசிக்கிறோம் ஆகையால் நாம் அறிக்கையிடுகிறோம். அப்போ சுகத்தை நாம் விசுவாசிக்கிறோம். அது மட்டும் இல்ல, நாம் பேச வேண்டும். பேசினாதான் என்ன ஆகும்னா சுகம் வரும். ஆமென். பாருங்க, உங்களுடைய சுகத்தை ஆண்டவர் என்னுடைய வரத்தில் வைத்தில்லை. உங்களுடைய சுகத்தை என்கிட்ட ஆண்டவர் வச்சில்ல. என்கிட்ட வச்சிருந்தேன்னா நான் பிரசங்கமே பண்ண மாட்டேன். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க நான் ஜெபிக்கிறேன், உங்களுக்கு ஜெபிச்சு அமுச்சு விட்டுறேன்னு சொல்லுவேன். பாருங்க, உங்க சுகத்தை ஆண்டவர் என்கிட்ட வச்சில்ல. சுகத்தை எங்க வச்சிருக்கிறார்னா இந்த வார்த்தையில வச்சிருக்கிறார். என்கிட்ட வச்சிருந்தார்னா 2 மாசம் நான் அமெரிக்கா போயிட்டேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பாருங்க, ஆண்டவர் நம்முடைய சுகத்தை
ஒரு வரம் பெற்ற ஊழியர்காரர்கிட்ட வைக்கவில்லை, அல்லது தீர்க்கதரிசிகிட்ட வைக்கவில்லை, அல்லது அந்த பாஸ்கிட்ட இந்த பாஸ்கிட்ட சுகத்தை வைக்கல. ஆண்டவர் சுகத்தை எங்க வச்சிருக்காருன்னா வாயில வச்சிருக்கிறார். ஆமென். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். அப்ப சுகத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா வாயில வச்சிருக்கிறார். வாயில சொல்லும் போது என்ன நடக்குது? காது வழியா போய் என்ன ஆகுது? இருதயத்துல இந்த வார்த்தை, அந்த விதை என்ன ஆகுதுன்னா விதைக்கப்படுகிறது. விதைக்கப்பட்டவனே தான் என்ன ஆகுதுன்னா அங்க மரமா வளர ஆரம்பிக்கிறது. அப்ப பேசும்போது என்ன ஆகுதுன்னா இருதயத்துல விதைக்கப்படுகிறது, தோட்டமாகிய இருதயத்துல விதைக்கப்படுகிறது. லூக்கா 17ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. அதற்கு கர்த்தர், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டாத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாய் என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். இதை இப்படி வாசிக்கிறேன் பாருங்க. இந்த வசனம் ரொம்ப டீப்பா சொல்றாரு, ஆனா ரொம்ப ஈஸியா உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் சொல்ல வேண்டும். அதான் இந்த வசனமே. கடுகதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால், உனக்கு விசுவாசம் இருந்தா நீங்கள் இந்த காட்டாத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவா என்று சொல்ல. உனக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணனா சொல்ல வேண்டும். சொன்னா என்ன ஆகுமா? அது வேரோடு பிடுங்கப்பட்டு என்ன ஆகும்னா கடலின் ஆழத்திலே தள்ளப்படும். ஆமென். வியாதி இருக்கலாம், அது பெரிய வியாதியா இருக்கலாம், அது தைராய்டா இருக்கலாம், அது கேன்சரா இருக்கலாம், அது டெங்கு ஃபீவரா இருக்கலாம். ஆனா நாம் சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த கேன்சர் என்ன ஆகுதுன்னா வேரோடு பிடுங்கப்படுகிறது, அது கடலில் தள்ளப்படுகிறது. ஆமென். அது வீசிங்கா இருக்கலாம். எனக்கு வீசிங் இருந்துச்சு பாருங்க. ஆனா சொல்ல ஆரம்பிச்சா இன்னைக்கு அதை வேரோட பிடுங்கி என்ன பண்ணிட்டார்னா அது கடலில் தள்ளி விட்டார். ஆமென். எதா இருந்தாலும் அது எப்பேற்பட்ட பலவீனமா இருக்கலாம், ஆனா சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா அது வேரோடு பிடுங்கப்படுகிறது. ஆமென். சொல்றதுக்கு அவ்வளோ பெரிய வல்லமை. அதை சொல்லுவாங்க, போகும்போதே சொல்லுவாங்க, நீ எவ்வளோ ஸ்பீடாக போகிறான் பாரு, விழுந்து வார போகிறான்னு சொன்னோன்னு டக்குன்னு என்ன ஆயிடுறான்னா விழுந்து. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க, சொன்னா அப்படியே ஆகும். ஆமென். அதனால சொல்ல விசுவாசித்தேன் ஆகையால். அவங்க நம்புறாங்க, நம்புறத சொல்றாங்க, சொல்லும் பொழுது அப்படியே நடக்குது. ஆமென். நான் சொல்லுகிறேன், சுகம் உங்களுடையது, அதை நம்புங்கள். அது மட்டும் இல்லை, அதை சொல்ல ஆரம்பியுங்கள். ஆமென். லூக்கால 21வது வசனம் பாருங்க. 21ஆம் அதிகாரம் 26வது வசனம் பாருங்க. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். பாருங்க, தீமையை இங்க விதைக்கிறாங்க. தீமையை விதைக்கும் போது என்ன வருதுன்னா பயம் வருகிறதாம். அந்த கேட்கும் பொழுது வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் வரும் ஆபத்துக்கு பயந்து. தீமையான வார்த்தையை கேட்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த தீமையான வார்த்தை விதைக்கப்படுகிறது இருதயத்துல. விதைக்கப்பட்டவனே என்ன வருதுன்னா பயம் வருது. அப்போ தீமையும் விதைக்கலாம், பிளஸ் எதையும் விதைக்கலாம், நன்மையும் விதைக்கலாம். தீமை விதைச்சா தீமை இல்லைங்க, நான் இதுமேட்டு என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் அந்த வியாதியோடு தான் இருப்பேன்னு சொன்னீங்கன்னா அதுவும் என்ன ஆகுது? இருதயத்தில் விதைக்கப்படுது. வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி தான் இருக்கீங்க, வியாதியோடு தான் இருக்கீங்க. நான் அப்படி நினச்சிருந்தேன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கே ஒரு தாட் வரும், ஐயோ நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், வீசிங் இருக்குது, டெய்லியும் பனிக்காலம் வந்தால் வீசிங் வருது, உட்கார முடியல, நல்ல பொருளை சாப்பிட முடியல, ஓட முடியல, ஓடினா லைட்டாக ஓடினாலும் மூச்சு வாங்குது அப்படின்னு நான் நினச்சி என்ன பண்ணுறேன்னா வாழ்க்கை முழுசா இப்படிதான் இருப்பேன் போல, வீசிங்கோட தான் இருப்பேன், வாழ்க்கை ஃபுல்லாக இந்த நோயோட தான் இருப்பேன். நாளைக்கு விசுவாசேன் சாவுற வரைக்கும் இப்படி தான் இருப்பேன் போல, நம்ம எல்லாம் நல்லா இருப்பாங்க. நான் நினைப்பேன் எது வேணாலும் தாங்கிடலாம், ஆனால் வீசிங்க தாங்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், மூச்சே விட முடியாது. தூங்கும் போது கஷ்டமாக இருக்கும், எல்லாரும் தூங்குவாங்க, ஆனால் நம்மளால தூங்க முடியாது, அந்த மூச்சை விட முடியாது பாருங்க. சில நேரத்தில் அது பீக்காக போச்சுன்னா இங்கெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும், ரொம்ப அதிகமாக போச்சுன்னா. அப்போ நான் நினைப்பேன், ஐயோ நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி தான் இருப்போமோ.
அப்படிலாம் நினைச்சிருக்கேன். ஆனா ஒரு நாள் இதை நினைக்காம எதை நினைச்சேன்னா, இல்லை நான் சுகமாயிடுவேன். அதை நான் பேச ஆரம்பிச்சேன் பாருங்க. இன்னைக்கு அது வேரோட பிடுங்கப்பட்டிருக்கிறது. ஆமே. நான் வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே தான் இருப்பேன்னு சொல்லியிருந்தேன்னா இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருந்திருப்பேன். ஆனா சொல்ல 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 அது என்ன ஆயிருக்குன்னா பிடுங்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன் உங்களை பார்த்து, எந்த வியாதியா இருந்தாலும் அது என்ன பண்ணுங்கன்னா, தீமையை பேசாதீங்க, நன்மையை விதைங்க, நன்மையா இருப்பீங்க. பசங்களை பார்த்து கூட திட்டக்கூடாது. நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நீ நாசமா போயிடுவேன்னா பசங்க நாசமா போயிடுவாங்க. ஆனா நீ நல்லா இருப்ப, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, உன் எதிர்காலம் நல்லா இருக்கும். அதை என்ன பண்ணுனா சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, அது உங்கள் இருதயத்துல இருந்து வளர ஆரம்பிக்கிறது. அப்ப என்ன சொல்றாருன்னா, தீமையை விதைச்சனா தீமையா இருப்ப, நல்லது விதைச்சனா நல்லதை அறுப்ப. இன்னொரு வசனத்துக்கு போலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இங்க இயேசு எல்லார்கிட்டையும் கேட்கிறாரு, நான் யாரு அப்படின்னு கேட்கும்போது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீ யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். சில பேர் என்ன சொல்றாருன்னா, நீர் போதகர். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இயேசுவை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, நீர் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லும் பொழுது டக்குன்னு என்ன பண்றாருன்னா, பேதுரு ஆனா உடனே வாய் விட்டுருவார், அதிக பிரசங்கியா பேசுவார். சரி பேதுரு, நீ ரொம்ப பேசுவியே, நீ என்ன யாரு சொல்ற அப்படி கேட்கிறாரு. யாருன்னு சொல்லும் போது கேட்கும் பொழுது பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து சொல்றாரு. நீர் யாருன்னா ஜீவனுள்ள 16ஆம் வசனம், சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு சொல்றாரு, இயேசு சொல்லுகிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். பேதுருவாய் இருக்கிறாய்னா, பேதுருக்கு ஆங்கிலத்தில் ஹீப்ரூல என்னன்னா பெட்ரா. பெட்ரானா என்னன்னா சின்ன கல், கூழாங்கல், அதான் பேதுருக்கு அர்த்தம். அப்போ என்ன சொல்றாருன்னா, நீ சின்ன கல்லா இருக்கிற, கூழாங்கல்லா இருக்கிற. அதுக்கப்புறம் சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த கல் யாரு, அந்த கல் யாரு? கிறிஸ்து. அதான் சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்ப இந்த கல் யாருன்னா கிறிஸ்துவ சொல்றார். கிறிஸ்துனா என்னதுன்னா தேவனுடைய வார்த்தை. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாருங்க, ஆண்டவர் நம்முடைய சுகத்தை பேதுரு மேல கட்டல, பேதுரு மேல வைக்கல. நம்முடைய சுகத்தை எங்க வச்சிருக்கிறார்னா இந்த கல், அதாவது தேவனுடைய வார்த்தையின் மேல் வைத்திருக்கிறார். பேதுரு மேல வச்சிருந்தார்னா பேதுரு ஒரு நாள் சுகத்தை தருவாரு. பாஸ்டர் மேல வச்சிருந்தாருன்னா பாஸ்டர் இருக்கிற வரைக்கும் சுகம், பாஸ்டர் போனதுக்கு அப்புறம் சுகம் கிடையாது. பாருங்க, 2 மாசம் பாஸ்டர் உங்களை விட்டு போயிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? வியாதி ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அப்போ சுகத்தை ஆண்டவர் எங்க வைக்கலன்னா பேதுரு மேல வைக்கலையா, சுகத்தை எங்க வச்சிருக்கிறார்னா இந்த கல்லின் மேல், அதாவது தேவனுடைய வார்த்தையின் மேல சுகத்தை வைத்திருக்கிறார். ஆமென். இது நிறைய பேர் தெரியல. சுகம் ஏன்னா அங்க அந்த பாஸ்டர் கிட்ட மட்டும் தான் இருக்கு. என்ன சொன்னாங்க, கூப்பிட்டு நீங்க தலைமையில கை வச்சு ஜோம் பண்ணுங்க அவருக்கு. சரி சொல்லிட்டாரே சொல்லிட்டு நான் தலைமையில கை வச்சு ஜோம் பண்ணேன். சில நேரங்கள் அற்புதம் நடக்குது, ரட்சிக்கப்படாதவர்கள் அற்புதம் நடக்குது. ஆனால் ரட்சிக்கப்பட்டதற்கு தேவன் ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். அது என்னன்னா விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம். அங்க என்ன வச்சிருக்கிறாருன்னா சுகத்தை ஏதோ பாஸ்டர் கையில வச்சில்லையா, சுகத்தை எங்க வச்சிருக்கிறாருன்னா இந்த கல்லின் மேல், அதாவது தேவனுடைய வார்த்தையின் மேல சுகத்தை வைத்திருக்கிறார். சுகம் எங்க இருந்து வரப்போகுது? இதுல இருந்து வரப்போகுது. இதை நீங்க அறிக்கையிடும் போது இது என்ன ஆகுதுன்னா காது வழியா விதைக்கப்படுகிறது. விதைக்கப்பட்டு என்ன ஆகுதுன்னா அது ஒரு மரமா வளர ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் சொல்றாரு 19ஆம் வசனம் பாருங்க, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பாருங்க, திறவுகோல், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். பரலோக ராஜ்யம் சொல்லும் பொழுது ஏதோ பரலோகத்தை சொல்ல,
பரலோக ராஜ்யத்தை சொல்லும் போது இந்த பரலோக ராஜ்யம் எப்படி வேலை செய்யுது, அதனுடைய திறவுகோல் என்னது, அதனுடைய கீ என்னதுன்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். பாருங்க, பரலோகத்தின் ராஜ்யத்துக்கு ஒரு திறவுகோல் இருக்கு. அந்த திறவுகோல் என்னன்னா சொல்றது. நீ பூலோகத்துல என்ன சொல்றியோ அது என்ன ஆகும்னா பூலோகத்துல அது கட்டப்பட்டிருக்கும். பரலோகத்துல நீ என்ன சொல்றியோ அது பரலோகத்துல செயல்படும். ஆமென். தேவன் ஒரு திறவுகோலை வைத்திருக்கிறார். இந்த ஆவிக்குரிய உலகம், அதாவது பரலோக ராஜ்யம் எப்படி செயல்படுதுன்னா சொல்லுகிறதின் மூலியமாய் செயல்படுகிறது. அதான் சொல்றார், நீ பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இங்க கட்டினீங்கன்னா வியாதி, எங்க கட்டினீங்கன்னா அது பரலோகத்தில் கட்டப்படும். இன்னைக்கு எல்லாம் எங்க இருந்து வரப்போகுது, இந்த உலகத்திலிருந்து வரப்போதா? இந்த உலகம் பிசாசுடைய உலகம். அவன் தீமையை தான் கொடுப்பான், அவன் வியாதியை தான் கொடுப்பான். அப்போ நம்முடைய சுகம் எங்கேருந்து வரப்போகுதுன்னா பரலோகத்திலேருந்து வரப்போகுது. அப்போ சுகத்தை இங்கே கட்டும் பொழுது, வியாதி எங்கே கட்டும் பொழுது பரலோகத்தில் அது கட்டப்படுகிறது. சுகத்தை இந்த பூலோகத்தில் கட்டவிழ்க்கும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படுகிறது. கட்டவிழ்ப்பதுன்னா என்னதுங்க அப்படின்னா என்னதுன்னா சொல்றது. நீங்கள் சொன்னீங்கன்னா அது அப்படியே ஆகும். ஆனால் சொல்றார், எவன் ஆகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் சொன்னபடி இருதயத்தில் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். அப்போ இன்றைக்கு பரலோகத்துக்கு ஒரு கீ இருக்கு, சொல்றது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ரோமன் கேத்தலிக்ல என்ன பண்றாங்கன்னா, அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த வசனம் வந்து பரலோகத்துக்கு போகிறதுக்கு யாருக்கிட்ட தான் திறவுகோல் இருக்குன்னா பேதுருக்கிட்ட தான் திறவுகோல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி என்ன பண்ணுறாங்கன்னா பேதுருக்காக ஒவ்வொரு நாளும் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ரோமன் கேத்தலிக் தானே, ஜோம் பண்ணியிருக்கிறாங்க பேதுருக்காக. ஏன்னா அவர்கிட்ட தான் கீ இருக்கு. பாருங்க, பேதுருக்கிட்ட கீ இருந்தா அவருக்கு பிடிச்சவங்களை மட்டும் என்ன பண்ணுவார், பரலோகத்துக்கு அனுப்புவார். பிடிக்காதவங்க என்ன பண்ணுவார், பவுலும் அப்படிதான். பவுல்கிட்ட கீ இருந்துச்சுன்னா அவருக்கு பிடிச்சவங்கள பரலோகத்துக்கு அனுப்புவார், பிடிக்காதவங்களுக்கு என்ன பண்ணுவார்னா அமுச்சு விட்ருவார். நானும் அப்படிதான். எனக்கு பிடிச்சவங்க மட்டும் என்ன பண்ணுவேன், நினைப்பேன், ஐயோ இவன் ஒரு நாள் ஏதோ செஞ்சிருக்கிறான், எனக்கு நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா இவனை பரலோகத்துக்கு அனுப்பு. பாருங்க, இது வந்து அதை சொல்லுங்க, பரலோகத்துக்கு போகிற திறவுகோலை சொல்லுங்க. இது என்ன சொல்லுதுன்னா பரலோக ராஜ்யம் எப்படி செயல்படுது, அதுக்கு ஒரு திறவுகோல் இருக்கு. அது என்னன்னா நீ சொல்லும் பொழுது அது திறக்கப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கீ என்னது, திறவுகோல் என்னது, சொல்றது. இன்னைக்கு பரலோகத்துக்கு ஒரு சாவி இருக்கு, பரலோகத்தில் எதுனா வேணும்னா ஒரு கீ வச்சிருக்கிறார். அந்த கீ என்னன்னா சொல்றது, சொன்னாலே வந்துடும். இயேசு கிட்ட மரித்தவர்களை கொண்டு வராங்க. மரித்தவர்களை கொண்டு வரும் பொழுது இயேசு என்ன பண்றாருன்னா சொல்றாரு, நீ எழுந்துரு அப்படி சொல்றாரு. சடலம் என்ன ஆகுதுன்னா எழும்புது. லாசரு என்ன பண்றாருன்னா கல்லறையில் இருக்கிறாரு. லாசருவே வெளியே வா சொன்ன உடனே என்னடா இவர் சொன்னா நடக்குமா? ஆனா இயேசுக்கு நல்லா தெரியுது பரலோகத்துக்கு ஒரு திறவுகோல் இருக்குது, அது என்னன்னா சொல்றது. கரெக்டா சொன்னாரு பாருங்க, லாசரு வெளியே வந்துட்டார். காற்று கடலை பார்த்து என்ன பண்றாருன்னா அதட்டுகிறார், சொல்றாரு. சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா காற்றும் கடலும் என்ன ஆகுதுன்னா அடங்குகிறது. இருளை பார்த்து என்ன பண்றாருன்னா வெளிச்சம் உண்டா கடவுள்னு சொல்றாரு, வெளிச்சம் உண்டாகுது. ஒழுங்கின்மை பார்த்து என்ன சொல்றாருன்னா எல்லாம் ஒழுங்காக கடவுள்னு சொல்றாரு. எல்லாம் இருக்கிற வேண்டிய இடத்துல இரு அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா எல்லாம் இருக்கிற வேண்டிய இடத்துல இருக்கு. குறைவு பார்த்து பேசுகிறார். என்ன பேசுறார், இது மரம் வரணும், செடி வரணும், எல்லாத்தையும் சொல்றாரு. சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா எல்லாம் இருக்கிறது. ஆமென். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் பரலோகத்துக்கு ஒரு திறவுகோல் வச்சிருக்கு, அது என்னன்னா சொல்றது. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், பரலோகத்திலிருந்து சுகம் வேணுமா, எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வேணும், வெற்றியுள்ள வாழ்க்கை வேணுமா, அற்புதமான வாழ்க்கை வேணுமா, என்ன பண்ணா ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும்.
சொன்னா என்ன ஆகுதுன்னா, இது உங்கள் இருதயமாகிய தோட்டத்திலே விதைக்கப்பட்டு அது என்ன ஆகுதுன்னா மரமாகிறது. ஆமென். வியாதி சுகமாகணுமா? சுகமாகறதுக்கு ஒரு சாவி இருக்கு. அது என்னன்னா சொல்றது. என்ன சொல்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இதை சொல்லணுமா? சுகம் வேணும்னா அதுக்கு ஒரு கீ இருக்கு. அது என்னன்னா சொல்றது. என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்னா அவருடைய தழும்புகளால் குணமாகிறேன். மெய்யாகவே அவர் என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்னுடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறேன். அதை சொல்லணும். இனி குறைவில் இருந்தீங்கன்னா, காசே இல்லை பிரதர், வீட்டில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு ஒரு வசனம் இருக்கு. என்ன வசனம்னா சங்கீதம் 23ஆம் அதிகாரம். என்ன வசனம்? கர்த்தரன் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். பாருங்க, வீட்டில் சோறு இல்லை, வீட்டில் காசு இல்லை, எல்லாம் குறைவா இருக்கு. சண்டே கறி சாப்பிடணும்னு நினைக்கிறோம், ஆனால் கறி சாப்பிட முடியல. சண்டே பீஃப் சாப்பிடணும்னு நினைக்கிறேன், பீஃப் சாப்பிட முடியல. மட்டன் சாப்பிடணும்னு நினைக்கிறேன், மட்டன் சாப்பிட முடியல. கேட்டா அம்மா கிட்ட கேட்டா அவங்க காசு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்போ என்ன சொல்லணும்னா இதை சொல்லணுமா? கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், நான் குறைவுபட மாட்டேன். இதை சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா திறக்கப்படுகிறது. ஐ மீன் ஆசீர்வாதம் திறக்கப்படுகிறது. கீயை யூஸ் பண்ணியிருக்கீங்க, சொல்லியிருக்கிறீங்க, அது கீ. அதை வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா ஆசீர்வாதத்தை திறக்கிறீங்க. கடன் பிரச்சனை இருந்தீங்கன்னா நான் சொன்னேன், உபாகம் 28ஆம் அதிகாரம். எத்தனை பேர் சொல்றீங்கன்னு தெரியல. 12வது வசனம், ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிடும் செய்யும் எல்லா வேளையிலும் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்கினா சொல்லணும், நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். சொல்லும் போது என்ன பண்றீங்கன்னா கீயை வச்சு திறக்கிறீங்க. கொஞ்ச நாள்ல என்ன பண்ணுவீங்கன்னா கடத்தெல்லாம் அடைச்சிருவீங்க. நிறைய பேர் சொல்றாங்க, என்ன பிசாசு நைட் ஆனா என்ன பண்ணுதுன்னா எட்டி மிதைக்குது, என்ன தொந்தரவு பண்ணுது, யாரோ என் மேல உட்கார்ற மாதிரியே இருக்கு, யாரோ என் மேல படுத்துக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. அப்போ என்ன பண்ணணுமா, இங்க உபாகம் 28ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துக்கு போனோம். 7வது வசனம் என்ன சொல்லுது? உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும் படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். மிதிக்கும் போது சொல்லணும், மிதிக்கும் போது தேடு. எது தேடு? பிரேயரால தேடு. நிறைய பேர் பிரேயர் ஆயில் தேடுறீங்க. ஒரு நாள் பேன் பண்ணுவாங்க ஆலிவ் ஆயில்லாம், அப்போ என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. பாருங்க, அப்படி இருக்கும் பொழுது பிரேயர் ஆயில தேடக்கூடாது. என்ன சொல்லணும்னா தேவனுடைய வார்த்தை எடுத்து என்ன பண்ணா, ஒரு வழியாய் எனக்கு புறப்பட்டு வருவார்கள், ஆனாலும் 7 வழியாய். அதை சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா திறக்கப்படுகிறது, நமக்கு தேவதூதர் ஊழியம் திறக்கப்படுகிறது. ஆமென். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பரலோகத்து ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு தருகிறேன். அதான் வாசிச்சோம்ல, அது மட்டும் வாசிங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். யார் மேல கட்டக்கூடாது? பாஸ்டர் மேல கட்டக்கூடாது. பாஸ்டர் சுகத்தை தரமாட்டார். சுகம் எங்கிருந்து வரப்போகுதுன்னா பேதுரு கிட்ட இருந்து வரப்போறது இல்லை. சுகம் எங்கிருந்து வரப்போகுதுன்னா தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரப்போகிறது. அந்த வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது என்ன ஆகும்னா, பாதாளத்தின் வாசல்கள், வியாதி நம்மளை இத்தனை நாள் மேற்கொண்டு இருந்துச்சு. ஏன்னா நம்ம யாரை நம்பணும்? வியாதி வரும்போதுலாம் பாஸ்டர் நம்பணும். இப்போ யாரை நம்ப போறோம்னா தேவனுடைய வார்த்தையை நம்ப போறோம். வார்த்தையை நம்பும் போது என்ன ஆகும்னா வியாதி நம்மை மேற்கொள்வதில்லை. அதுக்கப்புறம் சொல்றாரு, என்ன சொல்றாரு? திறவுகோலை உனக்கு தருகிறேன். பரலோகத்துல ராஜ்யத்துல ஒரு திறவுகோல் இருக்கு. பரலோக ராஜ்யத்துல எதனா வேணும்னா அதுக்கு ஒரு கீ இருக்கு. அது என்னன்னா அடுத்தது சொல்றது, நீ எவைகளை கட்டவிழ்ப்பியோ
அது என்ன ஆகும்னா கட்டவிழ்க்கப்படுதும், எதெல்லாம் கற்றியோ அது என்ன ஆகும்னா கட்டப்படும். அப்போ பரலோகத்துக்கு ஒரு கீயை வச்சிருக்கிற, அது என்னன்னா சொல்றது. ஆமென். அதனால சொல்றாரு இங்க பார்த்தோம் 2 கொரிந்தியர்ல 4ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். அப்போ விசுவாசிக்கிறோம், சுகம் வரப்போகுதுன்னு விசுவாசிக்கிறோம். அதோட விசுவாசத்தோடு நிறுத்தக்கூடாது. நாம் பேசும்பொழுது தான் என்ன ஆகுதுன்னா பரலோக ராஜ்யத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது. ஆமென். அப்போ என்ன பண்ணா ஒவ்வொரு நாள் பேசணும். அல்லேலூயா. பக்கத்தில் பசங்க பேசுங்க. சுகம் வேணுமா? ப்ரேயர் ஆயில் தேடாதீங்க, அல்லது பாஸ்டர் தேடாதீங்க, எங்கே ஃபோன் எடு பாஸ்டருக்கு ஃபோன், அதெல்லாம் தேடாதீங்க. சுகம் வேணுமா? அதுக்கு ஒரு கீ இருக்குது. அது கீ என்னன்னா சொல்கிறது. எதை சொல்கிறது? தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது என்ன ஆகுனா இருதயமாகிய தோட்டத்தில் விதைக்கப்பட்டு அங்கே என்ன ஆகுதுன்னா சுகம் மரமாய் வளர ஆரம்பிக்கிறது. நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம், நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கே நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். வியாதியில் இருந்தீங்கன்னா சொல்லுங்க. இன்னைக்கு திறவுகோலை அதான். இன்னைக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை கீழே என்னதுன்னா சொல்றது. ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம். வியாதியில் இருக்கும்போது நாங்கள் சொல்லுகிறோம், அப்படி தழும்புகளால் நாங்கள் குணமானோம். ஆண்டவரே கடன் பிரச்சனை இருந்தால் சொல்லுகிறோம், நாங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்போம், நாங்கள் கடன் வாங்காதிருப்போம். ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே பிசாசின் பிடியில் இருந்தால் நாங்கள் சொல்லுகிறோம், எங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள், ஆனாலும் 7 வழியாய் ஆண்டவரை புறப்பட்டு ஓடுவார்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இன்றைக்கு தேவதூதர் ஊழியம் எங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, சுகம் எங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே ஆசீர்வாதம் எங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. நிறைவு எங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏன்னா நீங்கள் இதுதான், இந்த லா தான் வச்சிருக்கிறீங்க. இந்த பிரமாணத்தினால தான் எல்லாம் இயங்கி கொண்டு இருக்கிறது. சொல்லணும், சொன்னால் அது அப்படியே ஆகும். அதுதான் வசனம் சொல்லுகிறது, மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி நீ சொன்னால் அந்த மலை கூட என்ன ஆகிடும்னா பெயர்ந்து போயிடும். ஆமென். இன்றைக்கு நாங்கள் சொல்ல போகிறோம், ஆண்டவரே பிரச்சனையை பார்த்து நாங்கள் பயந்து நிற்க போகிறதில்ல, பிரச்சனையை பார்த்து நாங்கள் அஞ்சு நிற்க போகிறதில்லை, பிரச்சனையை பார்த்து நாங்கள் கலங்கி நிற்க போகிறதில்லை, பிரச்சனையை பார்த்து நாங்கள் பேச போகிறோம். we going to speak Lord. நாங்கள் பேச போகிறோம். பேசும் பொழுதே அந்த பிரச்சனை மாறும். கர்த்தாவே ஆண்டவரே இந்த ஒரு அருமையான சத்தியத்தை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இதன் மூலியமாய் ஜனங்கள் விடுதலை ஆகட்டும். கர்த்தாவே ஆண்டவரே இது ஒரு பெரிய தாக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணட்டும். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இதை அப்படியே விட்டுறாதபடிக்கு ஆண்டவரே இதயத்தில் நாங்கள் காத்துக்கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே அது மட்டும் இல்லை, வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. ஆண்டவரே ஆலயத்தின் நன்மையினால் ஜனங்கள் திருப்தியாக்கப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டவரே இன்றைக்கு போகும் பொழுதே நன்மை உண்டாகட்டும். போகும் பொழுதே ஆண்டவரே தடைகளெல்லாம் நீக்கி போடுங்க. போகும் பொழுதே அதிசயம் நடக்கட்டும். போகும் பொழுதே ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும். போகும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கட்டும் கர்த்தாவே. ஏன்னா ஆண்டவரே எல்லாத்தையும் நன்மை எங்கே வச்சிருக்குன்னா சபையில் வச்சுட்டீங்க. சபைக்கு வந்தால் அங்கே ஒரு நன்மை நடக்கும் கர்த்தாவே. இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, போகும் பொழுதே நன்மையை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அதுக்கப்புறம் சொல்கிறார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், பின்தொடரும். கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தரை நம்பும் பொழுது கூட என்ன வந்துடும்? நன்மை வந்துடும். கர்த்தா இன்றைக்கு எங்கள் நன்மை உண்டாக போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் கிருபை பாராட்டும். தொடர்ந்து ஆண்டவரே அடுத்த வாரம் வரும் பொழுது ஆண்டவரே இன்னும் அநேக சத்தியங்களை கேட்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.